உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். ஆமேன். முந்தின வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. 24 உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். ஆமேன். உலகத்தில் எத்தனையோ மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம், எத்தனையோ அனுபவங்கள் வழியாக கடந்து செல்லுகிறோம். உண்மை இல்லாத ஒரு உலகத்தில், யாரை நம்புறதுனே தெரியாத ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அநேக நேரத்தில் அநேகரை நம்பி அநேக காரியங்களை செய்து ஒருவேளை ஏமாற்றத்தில் போயிருக்கிற அநேகர் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை தாயின் கருவிலேயே முன்குறித்தவர், உங்கள் பெயர் சொல்லி அழைத்த தேவன். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் அப்படியே செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ரோமர் 8:30 நேற்று நம்ம வாசித்தோம், 1ஆம் தேதியில். ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமேன். யாரெல்லாம் கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரோ அவங்களை கர்த்தர் இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தர் அழைத்து இருக்கிறாரோ அவர்களை என்ன பண்ணியிருக்கிறாரா? நீதிமான்களாய் ஆக்கியிருக்கிறார். நீதிமான்களாய் மாற்றின பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்றாரு? மகிமைப்படுத்துகிறார். மகிமைப்படுத்துகிறார்னா உயர்த்துகிறார், கனப்படுத்துகிறார், எல்லா விதத்திலும் அவர்களை மேன்மைப்படுத்துகிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற வல்லமையுள்ள தேவன், எந்த மனுஷனையும் புறம்பே தள்ளாத தேவன். ஆமேன். ஆகவே கர்த்தர் உங்களை என்னை முன்குறித்திருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் என்னை தாயின் கருவிலேயே தெரிந்து கொண்டார்னு சொல்ல முடியும் இல்லையா? அல்லேலூயா. அப்படி கர்த்தர் முன்குறித்தார் என்றால், அழைத்தார் என்றால், நிச்சயமாக கர்த்தர் உங்களை நீதிமான்களாய் மாற்றி மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்ய வல்லமையுள்ளவர். எந்த நோக்கத்திற்காக உங்களை பிடித்தாரோ, எந்த நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டாரோ, உங்களை கொண்டு என்ன சித்தம் செய்யணும்னு அவர் விரும்புகிறாரோ அதை அப்படியே செய்வார். ஆமேன். பாருங்களேன், யோனாவை கர்த்தர் அழைத்தார். எதற்காக அழைத்தார்? அப்பா, நீ நினிவேலை போய் பிரசங்கம் பண்ணு, 40 நாட்களில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று யோனாவை கர்த்தர் அழைத்தார், தெரிந்து கொண்டார், முன்குறித்தார். அந்த நினிவே பட்டணத்திற்கு ஒரு செய்தியை சொல்வதற்கு யோனாவை கர்த்தர் முன்குறித்தார். அப்போ யோனாவை கர்த்தர் முன்குறித்து அழைத்து அவரை அனுப்பின பொழுது யோனா எங்க போயிட்டாரு? தர்ஷீசுக்கு ஓடி போயிட்டார். ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவர். எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை அப்படியே செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளவர். யோனா ஓடி போன உடனே அவனை விட்டுறல, இன்னொருத்தனை உருவாக்கி இன்னொருத்தனை அழைச்சி அனுப்பலை. அந்த யோனாவை கடல்ல போட்டு அவனை உருவாக்கி அவனை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆமேன். ஆகவே கர்த்தர் உங்களை அழைத்திருப்பாரே என்றால், முன்குறித்திருப்பாரே என்றால், நீதிமான்களாய் மாற்றியிருப்பாரே என்றால், அழைத்தவர் உண்மையுள்ளவர். எந்த நோக்கத்திற்காக தாயின் கருவிலே உங்களை அழைத்தாரோ, எந்த நோக்கத்திற்காக ரட்சித்தாரோ, எந்த நோக்கத்திற்காக சபைக்கு கொண்டு வந்தாரோ அதை உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். அதில் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதில் அவர் மாறவே மாட்டார். ஆமேன். அதை அப்படியே செய்வார். நினிவே இலக்கு யோனாவை கொண்டு தான் ஒரு மீட்பை கொண்டு வரணும்னு கர்த்தர் முன்குறித்து அழைத்திருப்பாரே என்றால் அதை யோனாவை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். ஆமேன். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள், அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படிக்கு ஒரு மோசேயை தாயின் கருவிலேயே தப்பு வைத்து பிறந்தவுடனே அவனை காப்பாற்றி அவன் அழகுள்ளவன் என்று அவனை வைத்திருந்து அவன் ஓடி போனா கூட அவனை மீண்டும் ஓரே பர்வதத்தில் அவனை அழைத்தார். ஆமேன். எகிப்தை விட்டு, பார்வோனுடைய அரண்மனையை விட்டு ஓடி போனாலும், எல்லாவற்றையும் மோசே மறந்தாலும்,
உண்மையுள்ள தேவன் மறக்க மாட்டார். மோசேயை தப்புவித்த தேவன், மோசேயை தெரிந்து கொண்ட தேவன், மோசேயை எதற்காக கர்த்தர் வேறு பிரித்து வைத்திருந்தாரோ, ஒருவேளை பார்வோன் அரண்மனையை விட்டு வனாந்திரத்துல தன் மாமனிடத்துல அவர் ஓடி போனாலும் மோசேயை கொண்டு செய்ய நினைத்த தேவன் மோசேயை கொண்டு அதை செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். மோசேயை அழைத்த பொழுது பல சாக்கு போக்குகளை மோசே சொன்னாலும், ஆண்டவரே வேறு யாரையாகிலும் அனுப்பு ஆண்டவரே, நான் திக்கு நாவு மந்த நாவு என்னால முடியாது என்று சொன்னாலும் மோசேயை அழைத்தவர் உண்மையுள்ளவர், மோசேயை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர். ஓ, மோசேக்கு பதிலாக ஒரு ஆரோனை கர்த்தர் அழைக்கல, மோசேக்கு பதிலாக வேறு ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் அனுப்பவில்லை. மோசேயை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவனை கொண்டுதான் அதை செய்வார். அதே போல இன்றைக்கு நீங்க ஆண்டவரத்துல கேளுங்க, ஒரு நோக்கத்தோடு என்னை முன்குறித்தீங்களே, ஒரு நோக்கத்தோடு என்னை தெரிந்து கொண்டீங்களே, ஒரு நோக்கத்தோடு என்னை ரட்சித்தீங்களே ஆண்டவரே, ஒரு நோக்கத்தோடு என்னை வேறு பிரித்தீரு, ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்துல என்னை வாழ வைத்திருக்கிறீங்களே, நான் எப்படியோ தாயின் கருவில வந்த வண்ணமாக அப்படியே நான் போகக்கூடாது. இடையில என்னை கொண்டு நீர் செய்ய நினைத்த திட்டங்கள் செய்ய நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர். எத்தனை தடைகள் வந்தாலும், அதற்கு விரோதமாக எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை சோர்வுகள் வந்தாலும், உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களை கொண்டு செய்ய நினைத்தது அது தடைபடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைபடுவதில்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார், தாயின் கருவிலை ஏந்தினவர் ஒருவர் இருக்கிறார், எனக்கு சுவாசத்தை கொடுத்த ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை அழைத்திருக்கிறார், முற்று முடிய நடத்துவார், என் பாதம் கல்லில் இடராதபடி, ஒருபோதும் வழுவி போகாதபடி, ஒருபோதும் என்னை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர் என்னை நடத்து அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். யாக்கோபை மாத்திரம் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினது மாத்திரம் அல்ல, என்னையும் என் குடும்பத்தையும் நடத்த ஒரு வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். ஏனென்றால் என்னை அழைத்த தேவன் என்னை படைத்தவர், என்னை அழைத்த தேவன் என்னை உருவாக்கினவர், என்னை அழைத்த தேவன் என்னை ரட்சித்தவர், என்னை அழைத்த தேவன் வேறு பிரித்தவர், என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஒருபோதும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வர சொல்லி இருக்கிறார். உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன். அல்லேலூயா. அழைத்த தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு வனாந்திரத்துல படுத்திருந்த யாக்கோபை கர்த்தர் அழைத்தார். யாக்கோபை அழைத்த தேவன் அவனை அப்படியே விட்டுட, சொன்னதை செய்யற வரைக்கும் நிறைவேற்றுவேன் என்று அழைத்த தேவன் 2 பரிவாரங்களை கொடுத்தது மாத்திரமல்ல, யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசத்தையே கர்த்தர் உருவாக்கி விட்டார். ஹல்லேலூயா. கோத்திரங்களுக்கு தகப்பனாய் கர்த்தர் மாற்றினார். அதே தேவன் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபை நான் சிநேகித்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருப்பார் என்றால், யாக்கோபை போல அழைத்து வேறு பிரித்து சிநேகித்தபடியினால எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபையோ சிநேகித்தேன். சிநேகித்த தேவன் இஸ்ரவேலாய் மாற்றின தேவன், கோத்திரங்களுக்கு தகப்பனாய் மாற்றின தேவன், ஓ தனிமையாய் கடந்து சென்ற யாக்கோபை வேறு பிரித்து உயர்த்தின அதே தேவன் எதற்காக கர்த்தர் உங்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை செய்யாமல் அவர் விடுவதே இல்லை. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், ஒருவேளை யாக்கோபுக்கு விரோதமாய் லாபான் எதிர்த்து வந்தாலும், ஆண்டவர் இன்றைக்கு லாபானை பார்த்து சொன்னது போல, யாக்கோபிடத்துல நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசவே கூடாது. ஹல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்திருப்பார் என்றால் எத்தனை லாபான்கள் வந்தாலும் அதை யாக்கோபை எதிர்த்து நிற்கவே முடியாது. அதேபோல தாவீதை எனக்கென்று அபிஷேகம் பண்ணி என்று தாவீதை அவருக்கென்று அபிஷேகம் பண்ணின தேவன், எத்தனை கோலியாத்துகள் வந்தாலும், எத்தனை சவுல்கள் வந்தாலும், எத்தனை அப்சலோம்கள் வந்தாலும், தாவீதை எனக்கென்று அபிஷேகம் பண்ணு என்று வேறு பிரித்த தேவன் தாவீதை
கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை அழைத்த தேவன், என்னை முன்குறித்த தேவன், என்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன், முற்றுமுடிய நடத்துகிற தேவன், வலுவாமல் பாதுகாக்கிற தேவன், என் கால்கள் சறுக்குகிற போதெல்லாம் அவருடைய கிருபை என்னை தாங்குகிற தேவன், ஒருபோதும் என்னை மறவாத தேவன், என்னை அழைத்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். மக்னாயும் சபையை அழைத்த தேவன், மக்னாயும் சபையை உருவாக்குகிற தேவன், அதை முற்றுமுடிய நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு எதை சொல்லி இருக்கிறாரோ அந்த காரியத்தை செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்லவே. என்னாகும் 23:19 சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும், அவர் சொல்லியும் நிறைவேற்றாதிருப்பாரோ? ஆமேன். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரோ என்றால் அதை நிறைவேற்றாமல் அவர் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. பேதுரு மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவை ஆண்டவர் பார்த்து சொன்னார், இனி நீ மீன் பிடிக்கிறவன் இல்லப்பா, மனுஷரை பிடிக்கிறவனாய் உன்னை நான் அழைக்கிறேன். அப்படியே விட்டு இயேசுக்கு பின்னால் சென்ற அந்த பேதுரு ஒருவேளை மறுதலித்தாலும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆண்டவரை பார்த்து வேலைக்காரி மத்தியில அறியேன் என்று சபித்து சத்தியம் பண்ணினாலும் பேதுருவை அழைத்த தேவன் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. பேதுருவை கொண்டு என்ன செய்ய அழைத்தாரோ அந்த திட்டத்திற்கு விரோதமா பயங்கள் வரலாம், தோல்வியான வார்த்தைகள் வரலாம், ஒருவேளை மீண்டும் மீன் பிடிக்க பேதுரு திரும்பி போய்விடலாம். கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. தன்னுடைய பழைய தொழிலுக்கு பேதுரு திரும்பி போனாலும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். மீண்டும் பேதுருவை கர்த்தர் உருவாக்கினார். எந்த இடத்துல நீங்க தடுமாறி கொண்டிருந்தாலும், எந்த இடத்துல சோர்ந்து போய் இருந்தாலும், எந்த இடத்துல ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்தாலும், எந்த இடத்துல பலவீனப்பட்டு இருந்தாலும், எந்த இடத்துல அப்பட்டமான வார்த்தைகள் வந்தாலும், அழைத்த தேவன் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்து அதை வெற்றியாய் முடிய செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். பேதுரு மறுதலித்த பொழுது, ஒரே பார்வை பார்த்த பொழுது மனம் கசந்து பேதுரு அழுதார். அதே தேவன் உங்களை இன்றைக்கு அவர் திரும்பி பார்க்கிறார். மீண்டும் தூக்கி எடுக்கும்படி இந்த இடத்துல அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எந்த இடத்துல நீங்க ஆண்டவரை விட்டு தூரம் விலகி போயிருந்தாலும் அவருடைய ஒரே பார்வை பேதுருவை மனம் கசந்து அழ வைத்தது போல இன்றைக்கு ஒரு வார்த்தை, ஒரு வல்லமை உங்களை தொடும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு பழைய வாழ்க்கைக்கு மீன் பிடிக்க போறேன்னு சொல்லி அநேகரை கூட்டிக் கொண்டு போனாலும் அந்த பேதுருவை கர்த்தர் தேடி வந்து அந்த கடற்கரையில அந்த பேதுருக்காக காத்திருந்தது மாத்திரமல்ல, இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்மேல் அன்பாய் இருக்கிறாயா என்று அந்த பேதுரை அழைத்த அதே தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து அழைக்கிறார். உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் மறந்துடல, உன்னை நான் கைவிட்டு விடல, ஏன் ஆண்டவரே என்று கேள்விக்குறியோடு அமர்ந்திருக்கலாம். இன்றைக்கு உங்களை அழைத்த தேவன் உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். யோபு பக்தனை போல சொல்லுவீர்களா? எனக்குன்னு கர்த்தர் குறித்திருக்கிற, எனக்குன்னு குறிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம், எனக்குன்னு குறிக்கப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகம், எனக்குன்னு கர்த்தர் வைத்துக் இருக்கிற அந்த மகிமையை கர்த்தர் நிச்சயமாகவே தருவார். அதை அவருடைய கரத்திலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஒருபோதும் அவர் மறக்க மாட்டார். எத்தனை கோலியாத்துகள் வந்தாலும், எத்தனை ஆகாபுகள் வந்தாலும், எத்தனை காரியங்கள் தடையாய் எசபேல்கள் வந்தாலும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. எலியாவை அழைத்த தேவன், எசபேல் எலியாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றாலும், ஒருவேளை எலியாவே சோர்ந்து போய் சூறைச்செடியில கீழே படுத்து போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னாலும் ஆண்டவர்
ஆண்டவர் எலியாவை அழைத்தவர் தட்டி எழுப்பி அவனுக்கு தண்ணீரையும் பாத்திரத்துல தண்ணீரையும் போஜனத்தையும் கொடுத்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று அழைத்தவர் அவனை ஓட பண்ணினது போல இன்னைக்கு சோர்ந்து போய் போதும் கர்த்தாவே, என் பிரச்சனைகளை ஜெயிக்க முடியல, என் ஓட்டத்தை ஓட முடியல, குடும்பத்தை நடத்த முடியல, சோர்வு என்று அமர்ந்திருக்கிற உங்களை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அல்லேலூயா. அன்றைக்கு கிதியோன் சொன்னார், மனாசேயில என் குடும்பம் எளியது ஆண்டவரே. அன்றைக்கு கிதியோனை கர்த்தர் அழைத்தார், பராக்கிரமசாலியே என்று அழைத்த பொழுது கிதியோனால நம்ப முடியல. என் குடும்பம் ரொம்ப எளியது, மனாசேல என் குடும்பம் எளியது ஆண்டவரே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னாரு, கிதியோனே நான் உன் கூட இருக்கிறேன்பா, உன்னை நான் அழைச்சிருக்கிறேன், உன்னை நான் முன்குறித்திருக்கிறேன். தாயின் கருவிலேயே கிதியோனை அழைத்த தேவன், தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட தேவன். கிதியோன் சொல்லலாம், நான் எளிமையானவன், சிறுமையான என்று சொல்லலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். நீ எளிமையானவனாய் இருக்கலாம், சிறுமையானவனாய் இருக்கலாம். மனாசேல என் குடும்பம் ரொம்ப எளிமை என்று சொல்லலாம். ஆனா அழைத்த தேவன் உங்க கூட இருக்கும் பொழுது, அவர் நடத்தும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. கடற்கரை மணலத்திரையான மீதியானியர் வரலாம், வெட்டுக்கிளிகளை போல வரலாம். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்ய அவர் வல்லமையுள்ளவர். எத்தனை மீதியானியர் வந்தாலும், வெட்டுக்கிளிகளை போல வந்தாலும், கிதியோனை அழைத்த தேவன் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நானல்லவா என்று சொன்ன தேவன் எதிரிகளை வெட்டுண்டு விழும்படி செய்தார். அதே தேவன் உங்கள் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், மோசேயை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாமை அழைத்த தேவன், ஓ நீ தகப்பன் வீட்டை விட்டு விட்டு, உன் சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டு விட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று ஆபிரகாமை அழைத்த தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ எதிர்ப்புகள் மத்தியில, எத்தனையோ பாடுகள் மத்தியில, எத்தனையோ அவமானத்தின் மத்தியில கர்த்தரை தேடி உனக்கு என்ன கிடைத்தது என்று சோர்வுற பண்ணுகிற மத்தியில, ஜெபித்து என்ன பலன் என்கிற மத்தியில ஆபிரகாமை அழைத்த தேவன், தனியனாய் ஆபிரகாமை அழைத்த தேவன். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை நோக்கி பாருங்க, உங்களை பெற்ற சாராயை நோக்கி பாருங்களேன். தனியா இருக்கிற அந்த ஆபிரகாமை நான் அழைத்து ஆபிராம் என்கிற பெயரை ஆபிரகாம் என்று மாற்றி ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றின தேவன். அல்லேலூயா. அதே தேவன் உங்களை அழைத்திருப்பார் என்றால் உங்களையும் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுவார், ஜாதிகளுக்கு தாயாய் மாற்றுவார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல, பூமியின் தூளை போல கர்த்தர் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமை அழைத்த தேவன் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா. சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆபிரகாமை அழைத்து ஈசாக்கை கொடுத்த அதே தேவன் ஈசாக்கை பலி செலுத்த சொன்னார். ஈசாக்கை பலி செலுத்த ஆபிரகாம் மோரியா மலைக்கு கொண்டு போன பொழுது, ஒருவேளை அவன் வாழ்க்கையில தடுமாற்றங்கள் வரல, ஒருவேளை அவிசுவாசம் வரல, ஒரு நம்பிக்கை ஆபிரகாம் வைத்திருந்தார். என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று ஈசாக்கு என்கிற புன்னகையை கொடுத்து உன் சந்ததி இவ்வளவாய் பெருகப்படுவேன் என்று எனக்கு வாக்கு தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர் என்று நம்பி ஈசாக்கை பலிபீடத்தில் கிடத்தின பொழுது அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் அந்த ஈசாக்கை கொண்டு ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கினாரே. அதே போல இன்றைக்கு உங்களுக்கு நேர் மாறாய் காரியங்கள் இருக்கலாம். அழைத்த தேவன் மாறாதவராய் இருக்கிறார். யோசேப்பை அழைத்த தேவன் 12 வயதில், யோசேப்புக்கு 17 வயதில் சொப்பனத்தை கொடுத்து அழைத்த தேவன் யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். 17 வயதில் எல்லாம் நேர் மாறாய் நடந்தாலும் அழைத்த தேவன் யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்த தேவன் மாறல, அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. சகோதரர்கள் எதிராய் வரலாம், அவனை பாதாளத்தில் தள்ளலாம், மீதியாண்டு கையில விட்டு போடலாம், போத்திபார் அரண்மனையிலிருந்து சிறைச்சாலைக்கு சத்துரு தள்ளலாம். அழைத்த தேவன், தரிசனம் கொடுத்த தேவன், சொப்பன
வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. நல்ல கரைகளை தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பொய் சொல்ல நீர் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. ஆண்டவரே, சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம், பள்ளங்கள் வரலாம், மீதியானியர்கள் வரலாம். போத்திபார் அரண்மனையில போத்திபார் மனைவி எதிர்த்து நிற்கலாம், ஒரு சிறைச்சாலை அனுபவமாய் இருக்கலாம். பானபாத்திரக்காரன் மறந்து போய்விடலாம். பானபாத்திரக்காரன் மறந்தாலும் கர்த்தர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. நன்மை செய்த பானபாத்திரக்காரன் மறந்து விட்டாலும் கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். அழைத்த தேவன் அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, ஆண்டவரே, ஓ நீர் சொன்னதை செய்கிற தேவன், ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொன்னதை அவர் செய்வார். ஓ அவர் வாக்கு பண்ணினவர், அதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நல்ல ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, ஸ்தோத்திரம். அவர் வாக்கு பண்ணினா நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லா சொல்லுங்க. சொன்னதை செய்வான், செய்வதை சொல்வான், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வான், செய்வதை சொல்வான், செய்யாத ஒன்றையுமே சொல்லுங்க. சொன்னதை செய்வான், செய்வதை சொல்வான், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். ஒரு தும்பாத்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, கண்ணீரும் ஒரு தும்பாத்தாச்சு. சொன்னவர் செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ, சொன்னவர் செய்யாமல் போவாரோ. வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபத்தை கேட்காமல் போவாரு, பதிலை அனுப்பாமல், ஜெபத்தை கேட்காமல் போவாரு, பதிலை அனுப்பாமல் இருப்பாரு. வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொல்லுங்க. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரா? கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறாரா? அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஆமென். அவர் ஒருபோதும் பொய் சொல்லவே மாட்டார். உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் அப்படியே செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 2 பேதுரு 2:13 சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறாரா? உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நிறைய நேரத்துல உண்மை இல்லாதவர்களாய் காணப்பட்டாலும் கர்த்தரோ உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருபோதும் அவர் சொன்னதை நான் தெரியாம சொல்லிட்டேன் பின்வாங்குற தேவன் அல்ல. அவர் தம்மை தாமே என்ன பண்ண மாட்டாரா? மறுதலிக்கவே மாட்டார். 2 தெசலோனிக்கேயர் 3:3 சொல்லுகிறது, கர்த்தரோ
உண்மையுள்ளவர். எபிரேயர் 10:23 சொல்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு? உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எதற்காக கர்த்தர் அழைத்தாரோ அதை உங்களை கொண்டு செய்ய வல்லமையுள்ளவர். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய சவுலை குறித்து நம்ம அப்போஸ்தலர் 9 வாசிக்கிறோம். சபைகளை துன்புறுத்துகிற, அப்படி கிறிஸ்தவர்களை சீறி பாய்கிற ஒரு சவுலை கர்த்தர் ஒரு ஒளியில அவனை சந்தித்து அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அவனை அழைத்த பொழுது, சவுலை கர்த்தர் அழைத்த பொழுது அவனுக்காக ஜெபிக்க அனனியாவை போய், அப்பா அங்க சவுல் என்கிற ஒரு மனுஷன் ஜெபித்துட்டு இருக்கிறான், அவனுக்காக போய் நீ ஜெபம்னு சொன்ன பொழுது அந்த அனனியா சொன்னார், சபைகளை துன்புறுத்துகிற அநேகரை கொலை செய்கிறதற்கு உடனாயிருந்த அந்த சவுலை சந்திப்பது எப்படி என்று அனனியா பயந்த பொழுது அந்த அனனியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அல்லேலூயா. ஒருவேளை துன்புறுத்துகிற, சீறி பாய்கிற பிரதான ஆசாரியனிடத்துல நிருபங்களை வாங்கி சபைகளை துன்புறுத்துகிற ஒரு சவுலை பார்த்து அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா. அதே போலதான் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஒருவேளை நீங்க பழையவெல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவர், பழைய கடினமான இருதயத்தை கர்த்தர் உடைக்க வல்லமையுள்ளவர். ஒரு சீறி பாய்ந்த கொடூரமுள்ள ஒரு சவுலை கர்த்தர் அழைத்து நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொன்னது மாத்திரமல்ல, அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி உலகத்தை கலக்குகிற ஒரு பவுலாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? உண்மையுள்ளவராயிருக்கிறார். பவுலுக்கு விரோதமாய் எத்தனையோ காரியங்கள் வந்தாலும் பவுலை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை செய்து முடித்த தேவன். உங்களை கொண்டு செய்ய நினைக்கிற காரியத்தை செய்வதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் கர்த்தர் அந்த ஜெயத்தை தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதலை தருவேன். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார், கர்த்தர் என்னை முன்குறித்திருக்கிறார், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே என்னை என்ன பண்ணுவாரு? மகிமைப்படுத்துவார். முதலாவதாக கர்த்தர் ஏன் நம்மை அழைத்தார்? 2 தெசலோனிக்கேயர் 2:14 நம்ம வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2:14. 2 கொரிந்தியர் 2:14. 2 தெசலோனிக்கேயர் 2:14. பக்கம் நீங்கள் நல்ல கவனிங்க, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய முதலாவதாக கர்த்தர் நம்ம எதற்காக அழைக்கிறார்? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த ரட்சிப்புல நம்ம நிலைத்து நிற்கும்படி, நம்முடைய ரட்சிப்புல தடுமாற்றம் வந்து விடாதபடி, முற்றுமுடிய நம்மை ரட்சிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். பாவத்தில இருந்து, சாபத்தில இருந்து, வியாதியில இருந்து, சிறையிருப்புல இருந்து அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ரட்சித்து இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணுகிறது? சுத்திகரித்திருக்கிறது. இயேசு எதற்காக உலகத்தில் வந்தார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து அநேகரை ரட்சிக்கும்படி அவர் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். ஆமென். முதலாவது கர்த்தர் நம்மை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் அழைத்திருக்கிறார், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வேறுபடுத்திருக்கிறார். இந்த உலகத்திற்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இயேசுவின் ரத்தத்தால நீங்க கழுவப்பட்டு வேறுபரிக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்று இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவருடைய கிருபையினால ரட்சித்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தினால என்னை ரட்சித்து கர்த்தர் அழைத்திருக்கிறார், அவருடைய வெளியேறப்பட்ட
இரத்தத்தை சிந்தி கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு சகையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா என்று சொன்ன பொழுது சந்தோஷமா இயேசுவை அழைத்து கொண்டு சென்ற அந்த சகையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. யோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் ரட்சித்து வேறு பிரித்து பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து ரட்சித்திருக்கிறான் சொல்றவங்க நல்ல கரங்களை அசைத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வேறு பிரித்திருக்கிறார். ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து ரட்சிப்பு, வியாதியிலிருந்து ரட்சிப்பு, சாபத்திலிருந்து ரட்சிப்பு. இன்றைக்கு நீங்க சொல்லணும், என்னை அழைத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். எதிலிருந்தெல்லாம்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, சத்துருவின் பிடியிலிருந்து கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். ஆகவே என்னை பாவம் தொட முடியாது, சாபம் தொட முடியாது, பலவீனம் தொட முடியாது, சத்துரு தொட முடியாது. என்னை அழைத்து ரட்சித்த தேவன் உண்மையுள்ளவர். என்னை நடத்துகிற தேவன் உண்மையுள்ளவர். பாவம் என்னை தொடக்கூடாது, பலவீனம் தொடக்கூடாது, சத்துரு தொடக்கூடாது, வியாதி தொடக்கூடாது. என்னை ரட்சிக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். என்னை ரட்சித்து வேறு பிரித்திருக்கிறார். என்னை ரட்சித்த தேவன் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தள்ளுமுகளால் பாவத்திலிருந்து குணம், சாபத்திலிருந்து குணம், வியாதியிலிருந்து குணம். அவருடைய தள்ளுமுகளால் நாம் குணமாகிறோம். அல்லேலூயா. என்னை அழைத்து ரட்சித்த தேவன் உண்மையுள்ளவர். ஆகவே ரட்சித்த தேவன் ரட்சிப்புக்குள்ள நான் இருக்கும் பொழுது எந்த பாவமோ, சாபமோ, வியாதியோ, பலவீனமோ என்னை தொடவே தொடாது. கர்த்தர் அப்படியே என்னை நடத்துவார். எதற்காக ரட்சித்து என்னை நடத்துகிறாரோ அந்த ரட்சிப்பில முற்றும் முடிய என்னை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் முதலாவது உங்களை ரட்சித்து வேறு பிரித்து அழைத்திருக்கிறார். இரண்டாவதாக எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆவதாக நாம் வாசித்து பார்த்தோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நிறைய இருக்கு, நான் கொஞ்சம் சீக்கிரம் தான் போறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரா? அழைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னும் ரோமர் 1:2, 1 கொரிந்தியர் 1:2 பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ஆமேன். முதலாவது ரட்சித்து அழைத்து வேறு பிரித்து வைத்திருக்கிறார். இரண்டாவது கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்திற்கு என்று நம்மை வேறு பிரித்திருக்கிறார். ஆமேன். பரிசுத்தவான்களாய் மாற்றியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை வேறு பிரித்து ரட்சித்து ஒரு பரிசுத்தவானாய், பரிசுத்த வாட்டியாய் என்னை மாற்றியிருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால நானும் பரிசுத்தராய் இருக்கணும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று தொழுது கொள்ளுகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார். ஆமென். எப்படி மாற்றி இருக்கிறார்? அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கென்று உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், என்னை உண்மையா நம்பி, உண்மையுள்ளவன் என்று நம்பி ரட்சிப்பையும் தந்து என்னை பரிசுத்தவானாய் மாற்றி பரிசுத்தத்திற்கென்று நீங்க அழைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, என் சுய பலத்தினால அந்த பரிசுத்தத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஒரு முள் என்னை குத்திட்டே இருக்கு. ஆண்டவரே, இந்த முள்ளிலிருந்து எனக்கு என்ன வேணும்? ஒரு விடுதலை வேணும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறாரு. இந்த முள் என்னை குத்திட்டே இருக்குது, நான் விரும்பாத ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறேன், இந்த முள் என்னை விட்டு விலகும்படி 3 தரம் அவர் ஜெபிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை அழைத்த தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொன்னார், இந்த பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், என்னை பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த பரிசுத்த வாழ்க்கையை வெற்றியாய் ஓட முடியாதபடி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு முள் இருந்தது போல என்னுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தத்திற்கு தடையாய் ஒரு முள் இருக்கிறது. அந்த முள் என்னை விட்டு விலகும்படி உங்களுடைய கிருபையை தாங்க ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது அந்த முள்ளை தாண்டி ஓடுகிற பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே பரிசுத்தம் உள்ள தேவன் உங்களை என்ன பண்ணுவாரு? பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறார். அசுத்தத்திற்கு அல்ல,
பரிசுத்தத்திற்கென்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய சொந்த முயற்சினால அல்ல. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது வேத வசனத்தை படிக்க படிக்க வேத வசனம் உங்களை என்ன பண்ணும்? பரிசுத்தமாக்கும். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 9:3-32 நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். லேவியராகமம் 20:8-22, 9:32. வேத வசனத்தை படிக்க படிக்க வேத வசனம் நம்ம என்ன பண்ணோம்? பரிசுத்தப்படுத்தும். தேவ ஆவியானவர் பரிசுத்தப்படுத்துவார். இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். ஜெபம் பரிசுத்தப்படுத்தும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம என்ன பண்ணும்? பரிசுத்தப்படுத்தும். ஆமென். உங்களை கர்த்தர் எதற்கு அழைத்திருக்கிறாரு? முதலாவது ரட்சித்து வேறு பிரித்து அழைத்திருக்கிறார். மூன்றாவதாக பரிசுத்தத்திற்கென்று உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். ஆகவே அந்த பரிசுத்த வாழ்க்கை ஆண்டவர் சொல்ற, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்க, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொல்லியிருக்கிறாரு. பவுலுக்கு வந்த சோதனையில கிருபையை தந்தது போல நாங்களும் பரிசுத்தமாய் ஓடும்படி எங்களுக்கும் கிருபையை தாங்க. எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எந்த இடத்திலையும் பரிசுத்தத்திற்கு தடையான காரியங்கள் நம்மை மேற்கொண்டு விடாதபடி அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று எங்களை பரிசுத்தமாய் நடத்துங்க என்று கேட்கும் பொழுது கர்த்தர் அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் உங்களை நடத்துவார். ஆமென். எந்த சோதனைகள், பாவ சோதனைகள் நெருங்காதபடி கர்த்தர் உங்களை காத்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஆமென். மூன்றாவது கர்த்தர் எதற்கு அழைக்கிறாரு? நம்மளை அப்படியே ரட்சித்து பரிசுத்தவானாக்கி விட்டு விடுறதுக்கு அல்ல, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். ஆபிரகாமை அழைத்தார், செல்வ சீமானாய் கர்த்தர் மாற்றினார். தாவீதை அழைத்தார், ஆடுகளின் பின்னால் சுற்றித் திரிந்த தாவீதை சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவாய் கர்த்தர் உயர்த்திட்டார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரை அழைப்பாரே என்றால், கர்த்தர் ஒருவரை வேறு பிரிப்பாரே என்றால் அவர்களை ஆசீர்வதிப்பதற்கென்றே கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை அழைத்து வெளியே கொண்டு வந்த பொழுது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் நடாத கனிகளை பறித்தாங்க, கட்டாத வீட்டில குடியிருந்தாங்க. வானத்தின் பலகணிகளை கர்த்தர் திறந்து நல்ல மழையை பொழிய செய்தார். ஒவ்வொரு நாளும் அவர்களை விசாரித்தார். அவருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் மேலே நோக்கமாயிருந்தது. ஆமென். அப்ப ஆண்டவர் மூன்றாவது கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறார்? என்னை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன், ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன், தாவீதுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன், சாலமோனை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கே கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவை நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்? செல்வ சீமானாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நீ கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். எபிரேயர் 6:4 சொல்கிறது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். என்னாகமம் 6:24 சொல்கிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். மூன்றாவதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அழைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா தான் இருக்கணும். ஆமென். ஈசாக்கை கர்த்தர் அழைத்து, நான் இனி எகிப்துக்கு போகாம நான் இருக்கிற இடத்திலே இருக்கணும்னு சொன்னார். எங்க போகக்கூடாது? பஞ்சகாலத்துல எகிப்துக்கு போயிடக்கூடாது, நான் சொல்ற இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன பொழுது ஈசாக்கை அழைத்த தேவன் பஞ்ச காலத்துல விதை விதைத்தான். எவ்வளவு பலங்கு கொடுத்தாரு? 100 மடங்கு பலனை கொடுத்தார். அங்க எகிப்தியர்லாம், அவங்க மற்ற ஜனங்கள்லாம் தண்ணீரை தோன்றாங்க, ஆனா ஈசாக்கு தோண்டினா தண்ணி வந்துட்டே இருக்கு. ஆமேன். அங்க வர வர விருத்தியாகி பலத்தவனா மாறிடுறான். ஆமேன். அப்போ உங்களை அழைத்த தேவன்
எதற்காக அழைத்திருக்கிறாரு? ஆசீர்வதிக்கும்படி. ஆமென். அப்ப ஒரு நாளும் நான் அப்படிதான் இருப்பேன், எனக்குன்னு தலையெழுத்து அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. அப்ப அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், நான் ஆசீர்வதிக்கிறேன். பீலேயாம் சொன்னது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணும்படி கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். ஆமென். நான்காவதாக 1 பேதுரு 2:20-21 வாசிக்கலாம். 1 பேதுரு 4 அதிகாரம் 2 அதிகாரம் 20-21. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? குற்றம் செய்தா என்ன உண்டு? தண்டனை உண்டு. அதனால என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அது தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குமா? பிரீதியா இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இல்ல? நன்மை செய்து பாடுபடும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். நன்மை செய்தா என்ன வருமா? பாடு வரும். அதற்காக தான் நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அப்போ அப்படி நன்மை செய்து பாடுபடும் பொழுது நம்முடைய பலன் எங்க பிரீதியா இருக்கும்? பரலோகத்துல நம்முடைய பலன் எப்படி இருக்கும்? அதிகமாய் இருக்கும். ஆமென். அப்ப நம்ம நிறைய பேருக்கு நம்ம நன்மை செய்வோம். நன்மை செய்யும் பொழுது அதுக்கு பதிலா நமக்கு என்ன செய்வாங்க? அந்த நன்மையெல்லாம் மறந்துட்டு தீமையை செய்வாங்க. ஆமென். பாருங்களேன், உதாரணத்துக்கு அண்ணனப்ப அலுவலகத்துல 25 வருஷம் வேலை செய்யும் பொழுது உண்மையிலேயே நான் ஒரு 90% உண்மையா அந்த இடத்துல வேலை செய்தேன்னு என்னால சொல்ல முடியும். அப்போ அந்த ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் பொழுது, ஒரு திருப்பத்தூர் முகாம் நடக்கும் பொழுது, அந்த திருப்பத்தூர் முகாம்ல அவங்க பேர் என்ன? எலிசபெத் ராஜகுமாரி என்கிற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சகோதரி திடீர்னு என்னை கூப்பிட்டாங்க. உன் முகம் சரியில்லை, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நல்லா தான் இருக்கேன். இல்லப்பா, உன் முகம் சரியில்லை, நீ நன்மை செய்யும் பொழுது நீ பாடுபட்டுட்டு இருக்கிற, கர்த்தர் உன்னை உயர்த்துவார், ஏற்ற பலனை தருவார் அப்படின்னு இந்த வசனத்தை அவங்க சொல்லி எனக்காக அவங்க ஜெபம் பண்ணாங்க. அன்றைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நன்மை செய்து பாடுபடும் பொழுது அதற்கு பலனை கர்த்தர் தருவார் என்று அவங்க சொன்ன அந்த வார்த்தை, நான் வெளியே என்னைக்கு வந்தேனோ கர்த்தர் இந்த இடத்துல உண்மையிலே என்னை ஆசீர்வாதமா தான் வச்சிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆகவே நீங்க நன்மை செய்யும் பொழுது அந்த பாடுகள் வழியாக நீங்க பிரச்சனை போராட்டத்துல கடந்து செல்லும் பொழுது, அதாவது மோசே சொன்னது போல சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சி படுத்துகிற தேவன். நீங்க நன்மை செய்து பாடுபட அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் அப்படியே விட்டுட மாட்டாரு. அதற்கு பலனை கர்த்தர் தருவார். ஆமென். அந்த நன்மையை கூட கர்த்தர் எதா மாற்றிடுவாரு? தீமையாய் இந்த தீமையை கூட கர்த்தர் எதா மாற்றிடுவாரு? நன்மையாய் மாற்றி விடுவார். ஆமென். யோசேப்பு சொல்றாரு இல்லையா, எத்தனையோ தீமைகள் வந்தாலும் அந்த தீங்கெல்லாம் கர்த்தர் எனக்கு எதா மாற்றிட்டாரு? உங்களுக்கு ஜீவ ரட்சனை செய்யும்படி அதை எனக்கு நன்மையாய் கர்த்தர் மாற்றிட்டார். ஆமென். எந்த மனுஷன் உங்களுக்கு தீங்கு செய்யறானோ அந்த மனுஷனுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை நன்மை செய்யும்படி மாற்றுவார். உங்களுடைய தலையை கர்த்தர் நிச்சயமாகவே உயர்த்துவார். பெரிய காரியங்களை நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நான் வெளியே வந்து இந்த சபையை ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆசை, நிறைய ஊழியக்காரங்களை கூட்டிட்டு வந்து நடத்தணும் அப்படின்லாம் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா பாருங்களேன், எந்த உண்மையிலே சொல்றேன், ஆரம்பிச்ச உடனே 1-2 ஊழியக்காரங்களை புக் பண்ணா அந்த ஊழியக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு தடை வந்தது. கூட்டம் ஒழுங்கு பண்ணி வால்போஸ்ட்லாம் அடிச்சா ஊழியக்காரரு அடுத்த நாள் அவர் பேசணும், நைட்டு எஸ்எம்எஸ் அனுப்புறாரு, என்னை போகக்கூடாதுன்னு தலைமை சொல்லிட்டு, அதனால நான் வரல அப்படின்னு சொல்லி. என்ன பண்ணேன்னு தெரியல. அப்படி ஊழியக்காரங்களை நம்ம புக் பண்ணி நிக்க வைக்கும் பொழுது உன் வீட்டாரே உனக்கு சத்துரு அப்படிங்கிற மாதிரி நான் பெரிய பெரிய ஊழியக்காரங்களை கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைச்சா தடை யார் மூலமா வருது? நம்ம வீட்டார் தான் இல்லையா? போகக்கூடாது அப்படின்னா ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறாரு நைட்ல, எங்களை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு நீங்க தான் துணை. ஆண்டவரே, நம்பினோர் நட்டாற்றில கைவிட்டாலும் நம்ம நம்பிக்கை நட்சத்திரம் ஒருத்தர் இருக்கிறார். யாரை நம்பி நம்ம போனோமோ அவங்கள நம்ம என்ன பண்ணிடுவாங்க? கைவிட்டுடுவாங்க. பாருங்க, நேற்று கர்த்தர் கொண்டு நினைச்சு பார்க்க முடியாத பெர்க்மேன்ஸ் ஐயா கொண்டதை நிறுத்தினார் இல்லையா? அவரிடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு, அவரை கூப்பிடுறதுக்கு எத்தனையோ, எனக்கு தெரியும் எத்தனையோ ஊழியக்காரங்க காத்து கிடக்குறாங்க. ஆனால் கர்த்தர் கிருபையாய்
அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை கொண்டு வந்து நிறுத்தி நன்மைக்கு பதிலா தீமைக்கு பதிலா நன்மையை கத்தர் செய்து, கத்தர் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையெல்லாம் எண்ணெயால என்ன பண்றாரு, அபிஷேகம் பண்ணுகிறது. நீங்க ஒருவேளை தீமையாய் அனுபவிக்கலாம், அதை கத்தர் நன்மையாய் மாற்றுவார். சத்துருக்கள் முன்பதாக நீங்க வெட்கப்பட்டு போகாதபடி கத்தர் நிச்சயமாகவே ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உடைய தலையாய் எண்ணெயால அபிஷேகம் பண்ணுவார். ஆமென். எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நன்மை செய்து பாடுகள் வரும் பொழுது, அந்த பாடுகள் வழியாய் கடந்து செல்லும் பொழுது நல்லா குறிச்சுக்கோங்க, ஆறுதல் பெருகும். 2 கொரிந்தியர் 1:4-5. முதலாவதாக நன்மை செய்து பாடுபடும் பொழுது ஆறுதல் பெருகும். 2 கொரிந்தியர் 1:4-5. இரண்டாவதாக நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பாக்கியவான்களாய் கத்தர் மாற்றுவார். 1 பேதுரு 4:13-14. மூன்றாவதாக நன்மை செய்து பாடுபடும் பொழுது ஆளுகை செய்வோம். 2 தீமோத்தேயு 2:12. ஆளுகை செய்வோம். 2 தீமோத்தேயு 2:12. நான்காவதாக நன்மை செய்து பாடுபடும் பொழுது ஜீவ கிரீடத்தை கத்தர் தருகிறார். வெளிப்படுத்தல் 2:10. ஆமென். நன்மை செய்வது எத்தனை ஆசீர்வாதம்? 5 காரியம் சொன்னேன் இல்லையா? நோட் பண்ணியிருக்கிறியாமா? 5 காரியத்தை சொல்லு பார்க்கலாம். நன்மை செய்து பாடுபட்டா முதலாவது ஆறுதல் பெருகும், இரண்டாவது பாக்கியவான்கள், மூன்றாவது ஆளுகை செய்வோம், நான்காவது ஜீவ கிரீடம். ஆமென். சமயம் இல்லை. ஐந்தாவதாக ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஐந்தாவதாக கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? ஊழியம் செய்யும்படி அழைத்திருக்கிறார். ஆமென். பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை என்ன பண்ணிடுங்க? பிரித்து விடுங்கள். ஆமென். அப்ப கர்த்தர் நமக்கு எதற்காக ரட்சித்து பரிசுத்தவானாய் மாற்றி பல காரியங்களை செய்து ஆசீர்வதித்து நன்மை செய்யும்போது பாடுகள் வழியாய் கொண்டு போய் இப்படியெல்லாம் நம்ம எதற்காக உருவாக்குகிறார்? ஊழியம் செய்யும்படி. ஆமென். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும்படி, கர்த்தருக்கென்று ஜெபிக்கும்படி, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அவருக்காக ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை யார் கனம் பண்றா? பிதாவானவர் கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகவேதான் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் 5 தாளந்தையும் 2 தாளந்து அந்த ஓமையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறாரு. 5 தாளந்து கொடுத்த இடத்துல அவனை 10 தாளந்தாய் அவனை மாற்றினான். 2 தாளந்து கொடுக்கப்பட்டவன் 4 தாளந்தாய் மாற்றினான். 1 தாளந்து கொடுக்கப்பட்டவன் புதைச்சி வச்சுட்டான். ஆண்டவர் அதை எடுத்து என்ன பண்ணிட்டாரு? உள்ளவன் எவனோ அவனுக்கும் கொடுக்கப்படும் சொல்லி அந்த 1 தாளந்தை எடுத்து 10 தாளந்து சம்பாத்தியம் பண்ண கொடுத்துட்டாரு. ஆமென். உங்களுக்கு ஜெபிக்கிற தாளந்து இருந்தா ஜெபிச்சு நல்லா ஜெபம் பண்ணுங்க. பாடுகிற தாளந்து இருந்தா நல்லா பாடுங்க. பேசுகிற தாளந்து இருந்தா ஆண்டுடைய நாமத்தை அநேகருக்கு அறிவிங்க. அதை பெருக பண்ணி கொண்டே இருக்க கர்த்தர் கிருபை செய்வாரு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை புதைத்து வச்சுனீங்கன்னா எடுத்து உபயோகப்படுத்தணும் கர்த்தர் கொடுத்துருவார். கர்த்தர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்? ஊழியம் செய்வதற்கு என்று அழைத்திருக்கிறார். ஆமென். ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார். ஊழியம் செய்யும் பொழுது என்ன பண்ணணும்? இயேசுவை கவனித்து பார்க்கணும். எபிரேயர் 3:1-2 கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்த்து நம்ம ஊழியம் செய்யணும். இரண்டாவதாக எப்படி ஊழியம் செய்யணும்? லெக்கை நோக்கி நம்ம ஓடணும். எந்த ஊழியத்தை கொடுத்தாலும் அந்த லெக்கை நோக்கி அப்போஸ்தலனாகிய பவுல் ஓடினது போல பிலிப்பியர் 3:14 லெக்கை நோக்கி அந்த ஊழியத்தை விட்டுறக்கூடாது. கர்த்தர் ஒரு காரியத்தை பொறுப்பாய் கொடுத்திருந்தா அந்த ஊழியத்துல என்ன பண்ணிடணும்? அந்த தரிசனம், அந்த லெக்கை நோக்கி அந்த ஊழியத்துல ஓடும் பொழுது ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தருவார். ஆமென். அல்லேலூயா. லெக்கை நோக்கி ஓடி ஊழியம் செய்யணும். மூன்றாவதாக அந்த ஊழியத்திற்கு நம்ம பாத்திரமாய் நடக்கணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த ஊழியத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பாத்திரமாய், பொறுப்பாய், உண்மையாய் அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். நான்காவதாக ஊழியம் எப்படி செய்யணும்? 2 பேதுரு 1:10 சொல்லுகிறது, ஜாக்கிரதையாய் செய்யணும். ஊழியத்தை எப்படி செய்யணும்? ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. ஆமென்.
அல்லேலூயா. கிருபையாக சொல்றேன், இந்த பலிபீடத்தில் நிக்கணும்னா அந்த முந்தின நாள்லாம் நான் ஜெபத்தோடு தான் அந்த மெசேஜையும் ஆயத்தம் பண்றது. மேக்சிமம் சனிக்கிழமை வெளியே போறதே இல்லை. அப்படி நம்ம எப்படி செய்யணும்? ஒரு ஊழியத்தை செய்தா கர்த்தருக்கு பயந்து ஜாக்கிரதையாய் செய்யும் பொழுது அந்த ஊழியத்துல பெரிய ஆத்துமாருடைய கர்த்தர் தருவார். ஆமென். கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? ஊழியம் செய்ய. ஒரு டிராக்ஸ் கொடுக்கலாம், ஒரு ஆளை சபைக்கு கூட்டிட்டு வரலாம், ஒரு ஆளுக்கு இயேசுவை பற்றி சொல்லலாம். அப்படி ஊழியம் செய்யும்படி தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இல்லை அந்த மேட பக்கத்திற்காக திறப்பல நின்று நம்ம செபிக்கலாம். சபையோடு இணைந்து நம்ம செயல்படும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கடைசியாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9 கடைசியாக நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்களோ அந்தகாரத்தினின்று இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன். நீங்களோ, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட, பாருங்க ஒரு நிமிஷம், நீங்க எல்லாம் யாரு? அந்தகாரத்தில் இருந்து, அந்த காலத்தில் நம்ம இருந்தோம்ல, பாவம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள், அப்படி நம்ம இருந்தோம். அந்த இருள இருந்து ஒளி, அவர் தான் இயேசு, ஒளி பிரகாசிப்பிக்கிறவர், பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளியினிடத்துல நம்மளை வரவழைச்சு அந்த ஒளியினுடைய ஆசீர்வாதங்களை, அந்த புண்ணியம்னா கர்த்தருக்கு நம்ம தந்த புண்ணியம், கிருபை, அந்த புண்ணியங்களை எல்லாம் அறிவிக்கும்படி, மற்றவங்களுக்கு நம்ம இருளில் வாழ்ந்த நம்ம வெளிச்சத்துல கொண்டு வந்து நம்ம கிருபையாய் ரட்சித்து இவ்வளவு காரியங்களை தந்திருக்கிறார் இல்லையா? அந்த புண்ணியங்களை என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜா வீட்டு பிள்ளைகள், நீங்களாம் யாரு வீட்டு பிள்ளைகள்? கர்த்தர் உங்களை ராஜாவாய் ஆசாரியர்களாய், கர்த்தரை துதிக்கிற ராஜாக்கள், ஆசாரியர்கள், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். ஆமென். அப்ப அவருடைய புண்ணியங்களை, அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த கிருபைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். எத்தனை பேர் நம்புறீங்க? அதற்காக தான் கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, 1 பேதுரு 5:10 வாசிக்கலாம். 1 பேதுரு 5:10 கடைசியா பாருங்க இந்த வசனம். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கென்று அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் தேவன் தாமே சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி கடைசியா நம்மை நித்திய மகிமைக்கென்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த கொஞ்ச காலத உலகத்தை பாடுகள் வழியா ஓடி, இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கர்த்தர் நம்ம எங்க அழைக்க போறாரு? நித்தியமாய் அவருடைய மகிமைக்கென்று. ஒருவேளை பாடுகள், பிரச்சனைகள் வழியாக நடத்தினாலும் நம்மளை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நித்திய மகிமைக்கென்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்படி நம்ம எளிமையில இருப்போமா? அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் அப்படியே செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொல்லுங்களேன், நல்ல வாய்களை திறந்து, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அந்த பிளான் படி என்னை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். அவர் நாமம் உண்மை. அவர் நாமம் உண்மையுள்ள நாமம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவரது நாமம். உண்மை என்பது அவரது அடையாளம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுமா? ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். ரட்சித்து வேறுபடுத்தி அழைத்து வந்திருக்கிறார். பரிசுத்தவானாய் மாற்றும்படி அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள். பரிசுத்தம், வேறுபரிக்கப்பட்ட பரிசுத்தவான்களாய் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். 4வதாக நன்மை செய்யும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நன்மை செய்து பாடுகள் வழியாக போனாலும் அதெல்லாம் கர்த்தர் நன்மையாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஊழியம் செய்யும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார்.
ராஜாக்களும் ஆசாரியருமாக அவருடைய புண்ணியங்களை எல்லாம் நீங்க அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. கடைசியாக நித்திய மகிமைக்கென்று பரலோகத்திற்கென்று என்றென்றும் அவரோடு கூட இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஒருபோதும் அதை யாரும் தடுக்க முடியாது. சொல்லுங்க, என்னை பரலோக மகிமைக்கென்று நித்திய மகிமைக்கென்று என்னை ரட்சித்து பரிசுத்தவானாய் மாற்றி ஆசீர்வதித்து நன்மை செய்து பாடுகள் வந்தாலும் அதனூடாக என்னை நடத்தி கர்த்தருக்காக ஊழியர் செய்யும்படி என்னை நடத்தி ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி நித்திய மகிமைக்கென்று என்னை அழைத்திருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மை உள்ளவர் என்பது அவர் காலம். சேர்ந்து சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மை உள்ளவர் என்பது அவர் காலம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியா. கரங்களை உயர்த்தி, உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். சொல்லுங்க, உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். போகும்போது யாக்கோபாக ஓடினே, திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினே. போகும்போது யாக்கோபாக ஓடினே, திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினே. பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்து கிருப விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சட்டும் சறுக்கது. பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருப விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சட்டும் சறுக்கல. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். சொல்லிடுங்க, உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளும் பல 1000. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளும் பல 1000. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல் வார்த்தைகள் கிடையாது. சொல்லுவோமா, இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை உள்ளவரே, சொன்னதை செய்பவரே, உண்மை உள்ளவரே,
சொன்னதை செய்பவரே, தருவேன் என்பதை முழுவதும் தந்தீரே, தருவேன் என்பதை முழுவதும் தந்தீரே. தானனா தானனா தானனா, என்னை போல் ஒருவனுக்கும் உண்மை உள்ளவரே. தானனா தானனா, மாறிடுவேன் என்றறிந்தும் எனக்காய் நின்றவரே. நல்ல கரங்களை தட்டு. உண்மை அடையாளம், உண்மை உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். சொல்லுங்க, உண்மை அது அவர் நாமம், அடையாளம் உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கர்த்தரோ உண்மையுள்ளவராயிருக்கிறார்.